சொன்னா கேளுத்த இந்திரி. ஏன் த இப்ப நீ இப்படி பட்னி கிடந்தா மட்டும் சிவபாலம் வந்துருவானா? ஏன் த இப்படி இருக்க? எங்களை விடு. அண்ணன் மேலே முத்துப்பாண்டி மாமா மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா? ஒரு வாய் சாப்பிடுத்த. கொஞ்சமாச்சும் சாப்பிடுத்த. இந்த அத்தை சாப்பிடுத்த. அத்தை எனக்கு எதுவும் வேணாண்டி, எனக்கு பசியே இல்ல. சாப்பிடுத்த. அம்மா ஏம்மா அப்படி செய்யுது? நீ பட்னி கிடக்கிறப்ப மத்தவங்க எல்லாம் சாப்பிட முடியுமா சொல்லு? என் மக அங்க ஜெயில கிடக்கான், அத நான் தாங்கிக்கிடவா? அம்மா நானும் சம்முவமும் அவனை வெளியே கொண்டு வரத்துக்கு தாம்மா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்தாரு நல்லா கேட்டுக்க, நாளைக்கு காலையில உன் மாமன் இந்த வீட்டுல இருப்பான், போதுமா? இவனே ஜெயில் கம்பியை உடைச்சி அவனை தப்பிக்க விட்டுருவானோ? அம்மா என் பேச்ச நம்ப மாட்டியாம்மா? நீ முதல்ல 2 வாய் சாப்பிடுமா, நான் வேணா ஊட்டி விடவா? ஒண்ணு வேணாம், என் மகன் வரட்டும், நான் பொறுப்பு சாப்பிடுதேன். அத்தை இப்ப எதுக்கு உனக்கு இந்த பிடிவாதம்? அதான் முத்துப்பாண்டி மாமா சொல்லுதாவல்ல சிவபாலம் காலையில வந்துருவான்னு. ஒரு வாய் சாப்பிடுத்த. என் மகன் திரும்பி வராம நான் எதையும் சாப்பிட மாட்டேன், அம்பிடுதான். மா சொன்னா நம்பவே மாட்டியா? நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாச்சுமா. அவன் கையில சிக்கிச்சே அந்த பொட்டலம், அதை யார் சப்ளை பண்ணான்னு 2 பேரும் கண்டுபிடிச்சாச்சுமா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா? இல்லையோ சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லுதானா? பாருமா, அதை சப்ளை பண்ணவன கண்டுபிடிச்சதோட நிக்கல, அவனுங்க யாருன்னு போட்டோவே எடுத்தாச்சு. ரெண்டு பயல்களும் தூத்துக்குடிக்காரனுங்க தான். இந்த நிமிஷம் அவனுங்களை தூத்துக்குடி போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. எந்த நிமிஷம் வேணாலும் அவனுங்க சிக்குவானுங்க. எந்த ஊர்க்காரன்னு சொல்லுதா? அப்ப கண்டுபிடிச்சிட்டானா? எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தாமா இருக்கு. அவனுங்களை கண்டுபிடிச்சு தூக்குனதும் அவனுங்களுக்கு அதை யாரு கொடுத்தானுங்கிறத விசாரிக்கணுமா. அதுக்கு லாக்அப்ல வச்சு பொழந்தோன்னு வை, உண்மையை தானா கொட்டிடுவானுங்க. மாமா தோ அங்க. அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா ஐயா? எனக்கு கெதுக்குன்னு இருக்கியா? இல்லை, திட்டம் போட்டுக்கிறது நானு, உனக்கு ஒன்றும் ஆகாது, என்னைய நம்பு. இருந்தாலும் பயமா இருக்கியா? அடிக்கடி விழுந்தா உடம்பு தாங்காதியா? வயசாயிருச்சு இல்ல? ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுதேன் இல்ல, நான் இருக்கேன்ல. அப்படி உனக்கு ஏதாவது தப்பா நடக்க விட்டுருவேன் நானு? மாமா சீக்கிரம் போங்க மாமா. நான் சொன்னதை அப்படியே வார்த்தை மாறாம சொல்லு, அது போதும். இல்லை அதுக்கு மேல மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நான் கேரண்டி. மாமா அண்ணனுக்கு தகவல் சொல்ல வேண்டாமா? ஆமால, நான் வேணா அண்ணனுக்கு கால் பண்ணிடுவா. அவசரத்துல அதை மறந்துட்டேனே. உடனே அவனுக்கு கால் பண்ணி சட்டை இங்க வர சொல்லு. இன்னைக்கு இந்த கும்பல் செமையா மாட்ட போகுது, எப்படியாவது பிடிச்சிடலாம். சீக்கிரம் போனை போட்டு வர சொல்லு. எங்க போகுது? டேய் வீரா தான் கால் பண்றா, பேசு. இந்த நேரத்துல கூப்பிடுறாங்கன்னா முக்கியமா இருக்கும்ல. இல்ல வீரா, அண்ணா இல்ல சொல்லு. என்னல என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுதானா? ஐயோ அண்ணா அது இல்லண்ணா, மாமா அந்த போட்டோவை பார்த்தது உடனே ஷாக் ஆயிட்டாருண்ணா. அப்படியா? இல்லை நம்ம செஞ்சதுல வேலைக்கு ஆகுதா? என்ன செஞ்சா? என்ன ரியாக்ஷன் பண்ணா? உடனே பரபரன்னு ஆயிட்டாருண்ணா. நேரா போய் சடியில கூப்பிட்டாரு, அவசரமா கார்ல ஏத்திக்கிட்டாரு. 2 பேரும் இங்க வேகமா போயிட்டு இருக்காங்கண்ணா. இல்லை ரொம்ப முக்கியமா இருந்தாலும் எங்க போதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவரு காரை ஃபாலோ பண்ணி தான் நானும் முத்துப்பாண்டி மாமாவும் போயிட்டு இருக்கோம்ண்ணா. நீயும் உடனே வந்துருண்ணா. சரி இல்லை எங்க வரணும்? அண்ணா நான் உனக்கு மொபைல்ல லைவ் லொகேஷன் அனுப்புறேண்ணா, அத பார்த்து நீ சீக்கிரம் வந்துருண்ணா. சரி நான் வந்துடுறேன், நீ அனுப்பிவிடு. சரிண்ணா. என்னடா ஆச்சு? இல்லை என்ன சொன்னா? நம்ம போட்ட மந்திரம் வேலை செய்துல. உங்க அப்பா இப்ப மாட்டி போதான் பாரு. அந்த போட்டோ பார்த்தோன்னே எங்க கிளம்பி போதானா? இவங்க பின்னாடியே போதாவ. அப்படியா? நம்மளே வர சொல்லுதாவ. சரி வா. என்ன ஜனியா, நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேல்ல?
வீட்டுல இருக்கும்போது விலாவரியா பேச முடியாதுங்கிறதுக்காக தான் நான் கார்ல வரும்போது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். இதில் இருந்து நீ மாறக்கூடாது. மாற மாட்டேயா, இருந்தாலும் பயமா இருக்கையா. ரொம்ப அடிப்பாங்களா ஐயா? இல்லை சனியா. இன்ஸ்பெக்டர் சர்வால், இந்த போன்ல இருந்து உங்க நம்பருக்கு இப்ப கால் பண்ணி பாருங்க. இதே நம்பர்ல தான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிடுங்க. நான் சொல்ற நம்பர் போடியா, 944. ஆமா சார், இதே நம்பர்ல இருந்து தான் சார் நேத்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன வேலை செஞ்சிருக்க? என்ன வேலை செஞ்சிருக்க? ராஸ்கல், கூட வேண்டி எதுக்கானே கல்லு தூக்கி போட்டுருக்க? இல்ல அழிலே துரோகி துரோகி ராஸ்கல். சர்வால் செஞ்சது அத்தனையும் அந்த துரோகி தான். இவனை அள்ளி உள்ளே போட்டுவிட்டு என் மகனை ரிலீஸ் பண்ணும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவன் சௌந்தர பாண்டி, முன்னாள் பஞ்சாயத்து பிரசிடென்ட், முன்னாள் கோயில் தர்மகர்த்தா. கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? பாரு, கை தட்டாங்க போய் சேவையை பார்த்து.